பேசலாம். திரு சாமிநாதன் இணைஞ்சிருக்காரு. சாமிநாதன், ஒரு கருத்தை ராம்கி முன் வச்சார். இப்போ டிடிவி தினகரன் அவர்களோ, அதாவது அமமுக அல்லது ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இல்லைனாலும் தென் மாவட்டத்தில் பெரிய இழப்பு வந்துட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் சொல்கிறாரு. இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஒட்டுமொத்த கூட்டணியாகவே அவங்க இப்போ நடந்துட்டு இருக்கிறதுலாம் மாற்றத்தை நோக்கி நடக்குதா அல்லது தடுமாற்றமாங்கிறது தான் தலைப்பில் விவாதிக்கிறோம். உங்கள் பார்வை என்ன? நிச்சயமா இப்ப நடக்கிறது எல்லாமே ஒரு தடுமாற்றமான சூழல் தான் தெரியுது. அதே நேரத்துல ராம்கி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் இல்லைன்னா பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம். இப்ப ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரன் அவர்களோ அவங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெரிய லெவல்ல ஸ்பாய்லரா இருப்பாங்க. அது அதிமுக பாஜக கூட்டணியோட வெற்றியை நிச்சயமா காவு வாங்கிரும். அந்த ஆற்றல் நிச்சயமா அந்த கட்சிக்கு இருக்கு. அதனால நீங்க தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தோர் ஓட்டு ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறத முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களால அதை அந்த வாக்குகளை ஈர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவரோடு முரண்படுறாங்கல்ல. ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்றாருன்னா அவருக்கு எழுதின அந்த மெசேஜே காட்டுறாரு பொதுவெளியில. டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியா நயினார் நாகேந்திரன் அணுகுமுறை சரியில்லை அப்படிங்கக்கூடிய பார்வையை முன்வைக்கிறாரு. இது அந்த சமூக மக்கள் மத்தியிலேயே டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய இமேஜை சேலஞ்ச் பண்றதான நிச்சயமா. அது ஒரு முக்குளத்தோருடைய அடையாளமா அதிமுக தான் பார்க்கப்படுச்சு. நயினார் நாகேந்திரன் என்பதை தாண்டி அது இன்னைக்கு சசிகலா அவர்கள் விஜய் ஜெயலலிதா அவர்களோடு இருந்த காலகட்டத்தில இருந்து தென் மாவட்டங்கள்ல அது அதிமுக ஆதரவு ஓட்டா இருந்துச்சு. அப்ப ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் அந்த பின்னணியில தான் அவர்களுக்கான முகமா அதை கொஞ்சம் ஓட்ட எடுத்திருந்தாங்க. இந்த நேரத்துல நயினார் நாகேந்திரன் அவர்களை இவர்கள் டேமேஜ் பண்றதன் மூலமா அதுக்கு ஒரு பெரிய சவாலையும் நெருக்கடியும் ஏற்படுத்துறாங்க. அவங்க இல்லைன்னா சவுத்துல அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு பெரிய சவாலா தான் இருக்கும். அது ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகள்ல அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தினாரு, தோல்விக்கு காரணமா இருந்தாரு. அதுல 10 தொகுதிகள் தென் மாவட்டங்கள், 11 தொகுதிகள் டெல்டா பெல்ட்ல. நிறைய தொகுதிகள் ஒரு உதாரணமா தென்காசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வெறும் 400 ஓட்டுல தான் அதிமுக தோத்து போகுது. வெறும் 400 ஓட்டு தான், 360-70 ஓட்டு தான். ஆனா அந்த தொகுதியில டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த ஓட்டு சட்டமன்ற தேர்தல் வரும்போது 1000 வாக்குகள்லாம் ரொம்ப முக்கியமான வாக்குகளா இருக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல அப்படிங்கிற இடத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அதுல மாற்றமே இல்லை. இப்போ நீங்க ராம்கி உங்கள்கிட்ட வர்ற இப்போ அவர் சொன்னதோடைய தொடர்ச்சியா பார்த்தானா கூட நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் கணக்கிலேயே தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல ஆமாம் தினகரன் இல்லாததுனால அந்த நேரம் அவர் தனியா போய் நிற்கிறாரு. நாங்குநேரி, சங்கரன் கோயில், தென்காசி, வாசுதேவநல்லூர் இதெல்லாம் தோல்வி வருது. அப்ப அது இந்த மாதிரி இப்போ நீங்கள் மல்டி கார்னடாக வர்ற இடத்துல இதை சமாளிக்கக்கூடிய ஒரு லாஸ்ன்னு பார்க்க முடியும். இந்த சேதாரம் தான் சிக்கலுங்கிறாரு. இதில் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் இருக்குதா நான் பார்க்குறேன். எப்படின்னா நீங்கள் அடுத்து பார்ப்பேன், மதுரையை மையமாக வைத்து எல்லா கட்சிக்குமே டார்கெட் பண்ணுறாங்க. மன்னாடு ரோட் ஷோலாம் நடக்குது. தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதி தான் திமுகவே போட்டிட்டு, அதிமுக 9 தொகுதி விட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கு கூட்டணி கிடையாது, நல்லா இருந்தாங்க. ஸோ இந்த சினாரியோ மாறி எப்படி போகுதுன்னா, அங்கே இது வரைக்கும் இருந்த காங்கிரஸ் இங்கே ஃப்ரண்ட் ரன்னராக இருந்த போது திமுக செகண்டரியாக இருந்தது. இப்போ இன்னைக்கு திமுக ஃப்ரண்ட் ரன்னர் ஆகுது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஃப்ரண்ட் ரன்னர் ஆகுது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் தென்காசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எதுக்காக பாஜக அங்கே ஃப்ரண்ட் ரன்னர் இருக்குன்னா, அவங்களால இந்த புதிய தமிழகம் கட்சிகள், எடப்பாடி அதிமுக, தினகரன் இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தி அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா போட முடியும் அப்படின்னால. ஸோ இப்போ அந்த இடத்துல எங்க ஹெட் வருதுன்னா, பல தொகுதிகளில் நீங்க ஒருவேளை தினகரன் ஓபிஎஸ் அதிருப்தியில் இருந்தா கூட அவங்களை எதிர்த்து நிக்கிறவங்க திமுகவோ எடப்பாடி அதிமுக அந்த இடத்துல பாஜக நிக்கிற ஸ்ட்ராட்டஜி, பாஜக நிக்கிற வேட்பாளரை இவங்களெல்லாம் எதிர்த்து செயல்பட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியாகும். ஸோ இப்போ அந்த இடத்துல அதனால இவங்க அது மாதிரி எடப்பாடி டெட்ல எதிர்க்கிறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. திமுக அவங்க எதிர்த்து ஆகணும், ஏன்னா அவங்க அடிப்படையில் திமுக. ஆனா பாஜகவை தொடர்ந்து அவங்க பாஜக இருக்கிறது தான் விரும்புறாங்க. பாஜக எதிர்ப்பதற்கு சரியா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தென் மாவட்டங்கள்ல பல தொகுதியில் நீங்க இன்னும் இன்டெப்தா போய் பாத்தீங்கன்னா தெரியும், பல தொகுதியில் கை மாறுகின்றன. அந்த இடத்துல பாஜக ஃபீல் பண்ணாங்கன்னா, எதுக்காக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க மற்ற சமூகம், மற்ற பிரிந்து இருக்கிற எல்லாரையும் யுனைட் பண்ண முடியும் அப்படிங்காக கையெடுத்து. அப்ப நீங்க இந்த ஒரு இன்னைக்கு சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு மதுரைக்கு தேவருடைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம்
பல ஆளுமைகள்லாம் இருந்து யோசிச்ச விஷயங்கள் அதெல்லாம் டிடிவி தினகரன் அப்படி அதோடைய இதை சொல்லிட்டு போயிட்டாரு. முடியாது, இதை சொல்லக்கூடாதுன்றாரு. இல்ல அதுல உள்ள பின்னணியில உள்ள அது ஒரு அதுல உள்ள ரிஸ்க், அதுல உள்ள சர்ச்சைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அவர் போல்ட் அப்படி எடுக்கிறாருன்னா என்ன காரணம்னா அந்த பகுதியில பாஜக பாத்துக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி கணக்கா இருக்கும். தென் மாவட்டம் சொன்னேன் உங்களுக்கு 4 தொகுதி உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ நீங்க வந்து 10 தொகுதி கணக்கு நெல்லையும் தென்காசி எடுத்துட்டீங்கன்னா 10ல் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பெரும்பான்மை இடங்களை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடத்துல இவங்க இல்லாத போது என்னவாகுங்கிறது தானே. சிம்பிளா சொல்றேன், அங்க ஒன்னா சேராம போறதுக்கு எடப்பாடி கவலைப்பட மாட்டார், பாஜக கவலைப்பட வேணாம். அவங்க அவர் தானே சார் முதலமைச்சரா வரணும், அவர் கவலைப்பட மாட்டார். எப்படி சொல்ல அவர் நீங்க அப்போ கூட்டணி அதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போய் அதுக்கு தான் சொல்றாரு, கூட்டணி கட்டமைக்க வேண்டிய பணி பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி வட தமிழ்நாட்டு மேற்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க தென் தமிழ்நாட்டுல குறி வச்சு நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அப்படிதான் ஒரு புரிந்துணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசலாம். சர்வே முடிவு பார்த்து நான் உங்க 2 பேர்ட்டையும் வந்துடுறேன். இன்றைய தலைப்புக்கான சர்வே முடிவு நம்ம பார்த்தலாம் குயிக்கா. இந்த முதல் அமர்வுக்கான சர்வே முடிவில் தற்போதைய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே நடந்திருப்பது மாற்றங்களா தடுமாற்றங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் மாற்றங்கள் அப்படின்னு 28%, 72% தடுமாற்றங்கள் 12,000 பேரில். திரு ஸ்ரீராம் எப்படி பார்க்குறீங்க இந்த குழப்பங்கள்? இல்லை இப்போ இந்த வாக்கு சேதாரம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு அடிப்படை கேள்வியும் வந்துடுதுல்ல. இப்போ இல்லை, அப்போ இவங்களும் வரணும். 4 பேருமே நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களோ, திரு வெளியிலனா அவர் எதிர்நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, திரு டிடிவி தினகரனோ, திரு ஓ பன்னீர்செல்வமோ, சசிகலா அவர்களோ எல்லோருமே பாஜகவோடு இருக்கணுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. எல்லாரும் அந்த லைனில் தான் இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியா அதுலேயும் ரெடியாக இருக்குன்றாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்? இதுதான் பாஜக தேசிய தலைமையினுடைய பொறுப்பு அப்படிங்கிறாரு. தேசிய தலைமை நிச்சயமா அதை பார்த்து கொண்டு தான் இருக்கு. அதை அவங்க நிச்சயமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பிஎம்கேவோட சண்டைக்கு வந்து பாஜக காரணம்னு. நான் சொல்லல, செல்வ பெருந்தகை சொல்றாருன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். செல்வ பெருந்தகைக்கு அவர்களுக்கு இதை மறந்துட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்புமணி டைரக்டா திமுகவை தான் சொன்னார். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அப்ப நம்ம வேணுங்கிற போது அவர் சொல்றது நம்ம ஏன் கேட்டுக்க மாட்டேங்கிறோம்னு தெரியல. அவர் ஸ்ட்ரெயிட்டாவே டிஎம்கேவை தான் அவர் சொல்றாரு. அவங்க தான் இது காரணம்னு. அதை மறந்துட வேணாம். இன்னொன்னு டிடிவி அவர்களுடைய முரணை பாருங்க. அண்ணாமலை இருந்தபோது எல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்ப நயனார் இருக்கும் போது தான் எங்களுக்கு பிரச்சனைங்கிறாரு. ஆனா யார் இருந்த போது நல்லா இருக்குன்னு சொன்னவர் தான் இவர் யார் வேணாங்கிறவரோ அவரை தான் முதல்வர்ன்றாரு. அப்ப அவருக்கு தான் குழப்பம் இருக்கு. அவர் எடப்பாடி அவர்கள் இது சிஎம்மா இருக்கக்கூடாதுன்றாரு, அண்ணாமலை தான் பெட்டர்ன்றாரு. ஆனா அந்த அண்ணாமலை சொல்வது யாரை சிஎம்மாக இருக்கணும்னு சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. சோ இதுல பிரச்சனை யாருக்கு? அந்த அண்ணாமலை கிளாரிட்டி இல்ல, வரணுங்கிறாரு. எல்லாரும் வரணும் சார். ஆனா அவங்களுடைய சொல்வதற்கும் அவங்களுடைய லாஜிக்குக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பல விஷயம் இருக்கு. அண்ணாமலை அவர்களை கட்சி பொறுப்புல இருந்த வரைக்கும் அவ்வளவு தூக்கி பிடிச்சி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவரோடு இருந்தவர்கள் அதெல்லாம் பார்க்கணும்ல. அரசியல் இதெல்லாம் நடக்கும். கட்சி தலைவர்ல சொல்றேன், நயனார் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, கட்சி தலைவர்ல அவர் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் எல்லாரும் தான் சொல்றாங்க. அதுல வந்து அவர் என்ன ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு தெரியல அண்ணாமலை. அதனால டிடிவி அவர்களுடைய கிளாரிங் கன்ஃபியூஷனை பாருங்க. யார் இருக்க கூடாதுன்னு சொல்றாரோ இல்ல, அவர் வந்து இந்த இடத்துல இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ்க்கு இடையில இது தடுமாற்றமா தான் இருக்கு. அப்ப இது வந்து எப்படி வந்து இதுல ஒரு தடுமாற்றம் எல்லா கூட்டணியிலயும் இருக்கும் சார். இன்னும் 9 மாசம் இருக்கு சார். இவர்களுக்கும் அவர்களுக்கும் தெரியும் யாரோடு இருந்தால் என்ன நமக்கு என்ன பலன் அவங்களுக்கு தெரியும். வந்து அதுல எண்ணிக்கை பிரச்சனைகள தடுமாற்றம் தான் புரிஞ்சிக்கலாம். இல்ல ஒண்ணே கூட்டணி வர்றதுக்கே தடுமாற்றம். இல்ல ஒண்ணே எந்த கட்சியா இருந்தாலும் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் இவர்கள் இருந்தால் தான் நாங்க வின் பண்ண முடியும்ன்ற ஒரு மைண்டுக்கு போச்சுன்னா லாங் டர்ம் பாப்பாங்களே தவிர ஷார்ட் டர்ம் பார்க்க